ரியாக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுத்து விடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, வீட்ல பிரெட் தான் இருந்தது. சரி பிரெட் டோஸ்ட் பண்ணி நாளைக்கு குடுத்துடலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, ரியா அப்பாக்கு போன மாச சேலரியே இன்ன வரைக்கும் வரல. சரி இந்த வாரம் ஃபுல்லா வீட்ல என்ன பொருள் இருக்கோ, அத வச்சே இந்த வாரத்த ஓட்டிடலாம். சேலரி வர வரைக்கும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். அது எப்படி உங்கள அப்படி நாங்க ஈஸியா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து மெசேஜ், பிஸ்தா செல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஏதோ ஆக்டிவிட்டி பண்றதுக்காக. சரி பக்கத்துல இருக்கிற கடையில போய் கொஞ்சமா அத மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, எந்த கடையிலுமே இந்த ஷெல்லோட இருக்கிற பிஸ்தா இல்ல. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. அங்கே போனால் தான் நம்ம கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோமே. அங்கே போய் ஒரு இந்த மில்க் மேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் முந்திரி பருப்பு இருந்தது, அதையும் வச்சு ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு என்னென்னலாம் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்தாவையும் முந்திரியும் 2, 3 அப்படியே நொறுக்கி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து மில்க் மேடை கலந்து அதை வந்து உள்ள ஸ்டஃபிங்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ப்ரெட்டோட 4 பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு அத வந்து அப்படியே சப்பாத்தி கட்டையில வச்சு உருட்டிட்டு, அதுக்குள்ள இத ஸ்டஃபிங் மாரி வச்சு அப்படியே ரோல் மாரி உருட்டிட்டு, அத வந்து பட்டர்ல போட்டு 2 பக்கம் பெரட்டி எடுத்து குடுத்தேன். கிரிஸ்பி ஆயிடுச்சு. நம்ம நல்லா பிரெட்ட உருட்டிட்டோம்ல, அதனால நல்ல கிரிஸ்பியா இருந்தது. டேஸ்ட்டாவும் இருந்தது. ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ரியாவ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அப்புறமா நம்ம ஒரு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ரியாவ கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். வர்றதுக்குள்ளவே அந்த நம்ம பண்ணி சாப்பிடணும், இதே மாரி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை போயிட்டு, நான் பிரெட்டுக்குள்ள சும்மா அப்படியே சாண்ட்விச் மாரி வச்சு சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு பண்றப்போ இருக்கிற பொறுமை நமக்கு பண்றப்போ வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்போதும், பசங்களுக்குன்னு வரும்போது நம்மளால அத விட்டு குடுக்கவே முடியாது. அவங்களுக்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்ணியே குடுக்கணும் அப்படின்னு தோணிடுது. நான் சின்னதா இருக்கும்போது ஸ்கூலுக்கு காசு குடுத்து விடணும்ல, அதுக்கு எங்க பாட்டிட்ட சில நேரம் காசு இருக்காது. அப்ப பக்கத்து வீட்ல போய் ரூ. 1 வாங்கி குடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்து விட மாட்டாங்கல்ல. சத்துணவு சாப்பிடுவோம். அப்புறமா வாங்கி சாப்பிட்றதுக்காக ரூ. 1 குடுப்பாங்க. அந்த ரூ. 1 கூட இல்லாத நாள்லாம் இருந்திருக்கு.